இந்தியாவின் முப்படை உருவான வரலாறு. இந்தியாவை நிலம், கடல், வானம் மூன்றிலும் காக்கும் சக்தி என்ன தெரியுமா? அதுதான் இந்தியாவின் முப்படை. இன்று உலகின் சக்தி வாய்ந்த படைகளில் ஒன்றாக இருக்கும் இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவம், இந்தியன் நேவி, இந்திய கடற்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை. ஆனால் இவை எப்படி உருவானது தெரியுமா? இந்த வரலாறு ஆரம்பித்தது 1600களில். அப்போது இந்தியாவை ஆட்சி செய்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவர்கள் தங்கள் ஆட்சியை பாதுகாக்க முதலில் ஒரு படையை உருவாக்கினர். அதுதான் பின்னர் இந்தியன் ஆர்மியாக வளர்ந்தது. 1612இல் கடலில் பாதுகாப்புக்காக பம்பாய் மான்னன் கடற்படை தொடங்கப்பட்டது. பின்னர் அது இந்தியன் நேவியாக வளர்ந்தது. 1932இல் இந்தியாவில் விமானப்படை உருவாக்கப்பட்டது. அப்போது அது ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்று அழைக்கப்பட்டது. 1947இல் சுதந்திரம் அடைந்து பிறகு இந்தியா தனது முப்படையையும் முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டது. இன்று நிலத்தில் ஆர்மி, கடலில் நேவி, வானில் ஏர்ஃபோர்ஸ், இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்து இந்தியாவை பாதுகாக்கிறது. 1. முப்படை தலைவர் யார்? இந்திய முப்படையின் ஒருங்கிணைந்த தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CTS, பாதுகாப்பு படை தலைவர். அவர் 30 செப்டம்பர் 2022 முதல் பாதுகாப்பு படைத் தலைவராக பணியாற்றுகிறார். 2. முப்படை தலைமையகம். முக்கிய தலைமையகம் நியூ டெல்லி. CTS மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் DMA பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. 3. தற்போதைய முப்படை அதிகாரிகள் 2026. இந்திய இராணுவம் ஆர்மி, ஜெனரல் உபேந்திரா ட்விவேதி, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இந்திய கடற்படை நாவி, அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். இந்திய வான்படை ஏர்ஃபோர்ஸ் அமர் பிரீத் சிங், சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப். முதலில் ஆர்மி, எல்லையில் நின்று நாட்டை காப்பவர்கள். பனிமலை முதல் பாலைவனம் வரை 24 மணி நேரமும் பாதுகாப்பு. அடுத்தது நேவி, இந்திய கடல்களை காக்கும் வீரர்கள். பெரிய போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் கடல் எல்லையை பாதுகாக்கிறார்கள். 3வது ஏர்ஃபோர்ஸ், வானில் பறக்கும் போர் விமானங்கள், சில நிமிடங்களில் எதிரியை தாக்கும் சக்தி.